சாட்டர்டே ஏர்லி மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். சரி இங்கே கொஞ்சம் ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லி வந்தோம். எங்கள் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் மதுரையிலேருந்து வராங்க ஃபங்க்ஷனுக்காக. ஸோ லன்ச் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். சர்ச்சுக்கு அப்படியே பேக் சைடில் தான் பீச்சு. இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் மந்த் திருவிழா அப்போ எடுத்திருந்தேன். செயின்ட் பர்த்லோமியூ சர்ச், கோடிமுனை. நிறைய சர்ச்சஸ் இருக்குது, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பீச்சில் வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் இல்லை, பட் சின்ன ஃபிஷ் இருந்தது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் அந்த மத்தி மீன் நினைக்கிறேன், மத்தியோ சாலையோ எனக்கு தெரில, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க. இதெல்லாம் வந்து அந்த குட்டி மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் ஸ்குவிட்ஸ் இருந்தது. ஸ்குவிட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தது. ஃபிஷ் எல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ்லேருந்து தான் டெய்லியும் 5:30 ஈவினிங்க்கு எல்லா ஃபிஷர்மென்ஸும் அவங்கவுங்க போட்ஸு வல்லத்தெலாம் எடுத்துகிட்டு கடல் உள்ளே போவாங்களாம். அப்புறம் ஏர்லி மார்னிங் 5:30க்கு தான் கரைக்கு வருவாங்களாம். இந்த அண்ணா கிட்ட ஃபிஷ் கேட்டப்போ இது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நாங்கள் வாங்கின ஃபிஷ் வந்து 100 ருபீஸ்க்கு 4 ஃபிஷ் கொடுத்தாங்க. கிங் மேக்ரல் ஃபிஷ், ஐல மீன் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ நாங்கள் 2-3 பேர்கிட்ட வாங்கினோம். 500 ருபீஸ்க்கு அரௌண்ட் 20 ஃபிஷ் கிட்ட கிடச்சதுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் எனக்கு ஃபிஷ் பற்றி பெரிய ஐடியா எதுவும் இல்லை, பட் என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து பயங்கரமாக நான் ட்ரெயின் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போனோம், அப்பயும் ஃபிஷ் தான். பழங்கஞ்சியோட ரைஸும் ஃபிஷ்ஷும். இந்த ஃபிஷ் எங்கள் அங்கிள் மார்னிங் எங்களுக்காக பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷு. அப்படியே சாப்பிட்டு மார்க்கெட் வந்துட்டோம். பிகாஸ் அந்த ஃபிஷ் பத்தாது இல்லையா, நிறைய பேர் வராங்க, அரௌண்ட் 9 to 10 மெம்பர்ஸ். ஸோ அப்படியே கொளச்சல் மார்க்கெட்டில் போய் வாங்கலான்னு போனோம். நான் எங்கள் ஆண்டி கூட போயிருந்தேன். ரெகுலராக ஒரு அண்ணா கிட்ட வாங்குவாங்க, அங்கே போயிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய பெரிய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. 2 டியூனா ஃபிஷ் 600க்கு வாங்கியிருந்தோம். மதுரையிலலாம் வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். பர் கேஜி அரௌண்ட் 700 இருக்கும். இங்கே வந்து ஐல மீன் கொஞ்சம் பெருசாக இருந்தது அந்த பீச்சில் ஃபிஷ் வாங்கினதை விட. ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கினோம். இங்கே டெய்லியும் மீன் கறியும் வைப்பாங்க, வெஜிடபிள்ஸும் வைப்பாங்க. அதுலேயும் அவியல் வந்து ரொம்ப ஃபேமஸ். 100 ருபீஸ்க்கு அவியல் காய் கேட்டோடனே அவங்க மிக்சட் வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டட் ஆகிட்டு கிளம்பிட்டோம். அரௌண்ட் 11:30க்கு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் என்னென்ன ஃபிஷ் வாங்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.